ஹாய் தோணித்துறை மீனவன். இன்றைக்கி வந்து இந்த வான செம்மறிப்பை பாருங்கள். அதிகாலையில் மேலே வந்து அந்த மலை மேகம் மூட்டத்தோடு இருக்குது. கீழே பாருங்கள் அந்த மேகம் அப்படி இருக்கு விடியல். ஆமாம், இது ஒரு ஐலாண்டு தீவு. ஆமாம், அந்த தீவுக்கு மேலே அந்த செம்மறிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு அழகாக பார்க்க கண்கொள்ள காட்சியாக நேச்சராக இருக்கும். இது எப்படி இருக்கும் பாருங்கள் மேகம். அந்த இடம் மட்டும் வெளிச்சமாக, மற்ற இடங்கள் பூரா மலை மேகத்தோடு இருக்கிறது அப்படியே இருக்குது. ஆமாம், இந்த மேகங்கள் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அங்கே ஒரு சேடை ஒன்று அடிக்குது, மின்னல். இதாங்க நம்ம ஊர். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஃபுல்லாக மலை மேகம் சூழ்ந்துருக்கு. இன்றைக்கி மழை நேற்று வந்து பெஞ்சிச்சு, ஒரு 3 மணி நேரம் பெஞ்சிச்சு மழை. பகல் ஒரு 1.5 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1.5 மணி நேரம் பெஞ்சிச்சு. இன்றைக்கி அதிகாலை விடியல் விடிச்சு. இன்னும் வந்து சூரியன் வந்து வெளியே வரல. அதோடைய கதிர்வீச்சு எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மேகம் சூழ்ந்துக்கிட்டு வருது. மலை மேகம் வந்து அப்படி அழகாக இருக்கா நேச்சர். இந்த மேகம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சத்தை வந்து மறைக்குது பாருங்க. ஆமாம், அப்படி தான் வந்துக்கிட்டு ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் இது கிடைச்ச வரப்பிரசாதம். இது கடல் தொழிலாளிகள் அனைத்து பேருக்குமே இது வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே கொடுத்து வச்சுருக்கணும். நீங்களும் வந்துக்கிட்டு நம்ம இதில் கன்னியாகுமரி அந்த சைடு போனால் பார்ப்பீங்க. அதுபோல் நேச்சரை பார்க்குறது வந்து நம்ம பாமன் பாலம் காலையில் 6 மணிக்கு வந்தீங்கன்னா 5:30 மணி 5:45 வந்தீங்கன்னா இதை வந்து நேச்சுரலாக பார்க்கலாம். இந்த மேகம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை புகார் மாதிரி அப்படி வச்சுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஒரு சில நேரங்களில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். மற்ற நேரங்களில் வெளுத்து வருதுன்னு சொல்லுவோம். காலையில் வெளுப்பு பாடுறோம்ல, இந்த மாதிரி வெளுத்து வர்ற நேரம் அந்த மேகத்துடைய கேப்பில் அந்த வெளிச்சம் தெரியும். எல்லாம் அழகாக இருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.